புதுக்கோட்டை மாவட்டம் மண்டையூர் அருகே சாலை விபத்தில் 9 மாத கர்ப்பிணியான பெண் காவலர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், இந்த விபத்தினுடைய முழு பின்னணி என்ன? விரிவாக விவரிங்க. புதுக்கோட்டை மாவட்டம் மண்டையூர் காவல் நிலையத்தில் விமலா என்ற பெண் காவலர் பணியாற்றி வருகிறார். இவருடைய கணவர் வெளிநாட்டில் பணியாற்றி வருகிறார். இவருக்கு ஏற்கனவே ஒரு மகன் உள்ளார். தற்போது விமலா 9 மாத நிறைமாத கர்ப்பிணியாக உள்ளார். இந்த மண்டையூர் காவல் நிலையத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளத்துப்பட்டி என்ற பகுதியில் இருந்து தினந்தோறும் அவர் பணிக்கு சென்று வருகிறார். இன்று காலை வழக்கம் போல் பணிக்கு தனது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு சென்ற போது அவர் சர்வீஸ் ரோட்டில் இருந்து அதாவது திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலைக்கு கிராஸ் செய்யும் போது எதிரே அதிவேகமாக வந்த சொகுசு கார் ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே 9 மாத நிறைவாத கர்ப்பிணியான விமலா உயிரிழந்துள்ளார். தற்போது அவர் உடல் திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மண்டையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். நிறை மாத கர்ப்பிணியான விமலா என்ற பெண் காவலர் சாலை விபத்தில் அகால மரணமடைந்தது காவல்துறை மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் தமிழக முதல்வர் இந்த சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்ததோடு இருந்த விமலாவின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அறிவித்து தற்போது உத்தரவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.